ஜெனாமா 2 நாள் வேலை விஷயமா கோயம்புத்தூர் போகிறாங்க. வீட்டில் இருக்கிற மற்றவங்க பாண்டிச்சேரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போகிறாங்க. ஆனால் சம்யுக்தாவும் அவங்க அண்ணனும் 2 பேருமே யாரும் இல்லாத இந்த நேரத்தில் வீட்டில் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி ஏற்பாடு பண்ணுறாங்க. அதை பார்த்து அந்த வீட்டில் வேலை செய்கிற முத்தம்மா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதம்மா, ஜெனாமா இல்லாத நேரத்தில் இப்படி பண்ணுறதெல்லாம் தப்பு, ஜெனாமா வந்தாங்கன்னா வீடே ரகளையாயிடும், வேண்டாமா அப்படின்னு சொல்ல, நீ யார் வேண்டான்னு சொல்கிறதுக்கு? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு வேலைக்காரி, வந்தம்மா பாத்திரம் தேய்ச்சம்மா, சம்பளம் வாங்கினமா போனமான்னு இருக்கணும். இப்படி பேசின உடனே அந்த முத்தம்மா வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க. முத்தம்மா ரோட்டில் நடந்துட்டு வந்துட்டு இருக்கிறத பார்த்தா சிபி, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, முத்தம்மா நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சிபி வீட்டுக்கு வந்த உடனே சிபிக்கு ஒரு ரிங்கை காட்டி, வா பேபி, இங்கே பாரு பேபி, உனக்காக தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் பேபி, இதை எடுத்து என் கையில் போடு பேபி அப்படின்னு சம்யுக்தா சொல்ல, உடனே சிபிக்கு கோவம் வந்து பலான்னு ஒரு அறை விட்டுறாரு. நீ யார் முத்தம்மாவை வீட்டை விட்டு வெளில போகணும்னு சொல்கிறதுக்கு? முத்தம்மா யார் தெரியுமா? ஜெனாமாவுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க. ஜெனாமா கூடவே இருந்து இந்த கம்பெனி இந்த அளவுக்கு கொண்டு வரதுல பெரும் பங்கு முத்தம்மாக்கும் இருக்கு. இது மட்டுமில்ல, எனக்கு இன்னொரு அம்மா முத்தம்மா, என்னை தூக்கி வளர்த்தவங்க, அவங்கள போய் வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லியிருக்கிய, அது சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள போலீஸ் வராங்க. என்ன சார் அப்படின்னு கேட்க, பெரிய வீட்டு பையனா என்ன வேணாலும் செய்யலாமா, கஞ்சா பொருளை வச்சு பார்ட்டி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடும்போது கஞ்சாவும் கிடைக்குது. சம்யுக்தாவும் சிபியும் அரண்டு போய் நிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம.